நீங்கள் எலியாவாக வார்த்தை கேட்கிற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எசபேலை போல வார்த்தை சொல்லுகிற ஆளாய் மாறிவிடக்கூடாது. புரிஞ்சவங்க ஆமே. யோசேப்பின் சகோதரர்களை போல சொப்பனம் எப்படி நிறைவேறது பார்க்கலான்னு உங்களுக்கு எதிராக பேசலாம். ஆனால் நீங்கள் சொப்பனம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பேசுகிற ஆளாய் நம்ம மக்கள் ஒருவரும் இருந்து விடவே கூடாது. நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் விமர்சிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, விமர்சிக்கிறவர்களாய் மாறிவிடக்கூடாது. குழியில விழுந்தாலும் பரவாயில்லை, நான் இன்னொருவனை குழியிலே தள்ளிவிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக பேசப்படுகிறதோ, உங்களுக்கு மறைவாய் பேசப்படுகிறதோ, இல்லைன்னா உங்க காது கேட்க பேசப்படுகிறதோ, இல்லைன்னா இன்னொரு மூலமாக இவங்க சொன்னாங்கன்னு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறதோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அது நீ மட்டும் கேட்கல, அந்த வார்த்தையை நானும் கேட்கிறேன்.